நம்ம விஜய் காவேரி ரொம்ப ரொம்ப அழகான ஜோடி. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். கங்கா வளகாப்பு சீனுக்கு வெயிட் பண்ணுறதை விட நம்ம காவேரியோட வளகாப்பு சீனுக்கு தான் ரொம்பவே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த கங்காவும் கடைசி முடியே திருந்தாது, இந்த யமுனாவும் கடைசி முடியே திருந்தாது. கங்காவுக்காக இங்கே குமரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்த குமரன் கிட்ட கங்கா ரொம்பவே ஓவராக பேச நைட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் கடைக்கு போயிட்டீங்க. அப்படி என்ன கடையில் வந்து வேலை இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு வந்து சரியாக படலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறேன். அர்ஜெண்ட் ஆர்டர் கங்கா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும். நீ வந்து எதுவும் நினச்சிக்கிறாத, நீ தப்பாக நினைக்கிற அளவு எதுவும் இல்லை. நீ வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் நீ வந்து நல்லா ரெஸ்டடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் கூட மனசில் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. என்னால் எப்படி வந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியும், தூக்கம் கூட வரமாட்டுது வளகாப்பை நினச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா, வளகாப்புக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ளவுஸ் தைச்சி தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை கங்கா சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம குமரனுக்கே ஞாபகம் வருது. கங்கா கிட்ட வந்து சமாளிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது கங்கா, கண்டிப்பாக நான் வந்து ரெடி பண்ணி தந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்கள் வந்து மற்ற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கிறீங்க. இதில் அதை மறந்துடாதீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உங்களை நம்பி தான் நான் விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் விஜய் வந்து கடையில் நடந்த கூத்தெல்லாம் இங்கே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே காவேரி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ குமரன் இருந்துக்கிட்டு நம்ம விஜயவே ஒரு மாதிரி பார்க்குறாரு. விஜய் இருந்துக்கிட்டு ஏன்னா என்னை இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை விஜய், நீங்கள் கடையில் பண்ண அட்டகாசத்தை நினச்சி பார்த்தேன், அதான் எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு அப்படி என்ன தம்பி நடந்துச்சு கடையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதாம்மா பாட்டி ரொம்பவே வந்து சிரிக்கிறாங்க. இங்கே கங்கா வந்து அப்படியே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இவர் எதுக்கு தேவையில்லாமல் கடைக்கெல்லாம் போகணும், அவர் பார்க்குற வேலையுமே இவர் கெடுத்து விட்ருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளேயே வந்து விஜயை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி மேலே விஜய்க்கு ரொம்ப தான் பாசம், அதனால தான் தூக்கத்தில் கூட காவேரி பேரை வந்து புலம்பியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி மேலே எனக்கு பாசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. என்னப்பா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமாவும் இங்கே பாட்டியும் பதறி போய் கேட்க, காவேரி மேலே நான் உசுரே வச்சுருக்கிறேன், எனி டைமு காவேரியை தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். உடனே நம்ம காவேரி அப்படியே ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கங்கா பார்த்திங்கன்னா இவங்க நல்லா ஜாலியாக பேசுகிறத பார்த்துட்டு பயங்கர ஒரு கோவத்தில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே நம்ம குமரன் சாப்பிட்டு முடித்ததும் சரிங்க தான் நான் கிளம்புறேன், அங்கே நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. இங்கே கங்கா கிட்டேயுமே வந்து நேரத்துக்கு சாப்பிடு கங்கா சரியா, நான் நைட்டுக்கு கூட வந்தாலும் தான் வருவேன், வெளியவே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குமரன் போன கொஞ்ச நேரத்துலேயே இங்கே நம்ம விஜய் இன்டர்வியூக்கு கிளம்புறாரு. அழகா டக்கராக கிளம்பியிருக்கிறாரு. இங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாரதம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. சாரதம்மா பாட்டி 2 பேரும் கால்லையுமே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இந்த டைம் நான் வந்து போகிற இடத்துல கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதம்மா பாட்டியுமே விஜய் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம காவேரி கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறாரு. இங்கே பக்கத்துலேயும் கங்கா இருக்கிறாங்க. என்னங்க என் காலெல்லாம் விழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு கேட்க, எல்லாரும் ஆசீர்வாதத்தை விட பொண்டாட்டி ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் காவேரி, ஆசீர்வாதம் பண்ணு மாமனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரியும் ரொம்பவே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. எங்க எழுந்துருங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்த நம்ம சாரதாம்மா பாட்டிக்குமே ஒரே வெக்கமாக இருக்குது. இங்கே கங்கா வந்து இவங்க அலப்பறை தாங்க முடியல, எதுக்காக தான் இப்படி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காவேரி விஜய் வழி அனுப்புறதுக்காக போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க, இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம காவேரியை விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் வந்து ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. நிவின் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு போன இடத்துலையுமே நம்ம
விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் உங்களை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இங்கே அப்படியே குமரனோட கடைக்கு வந்துடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த நிவின் குமரன் இருந்துக்கிட்டு என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி இப்போவும் எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இப்படி வேலை தர்றதை விட சீக்கிரமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியிலேயே போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறது தான் பெஸ்ட்டு விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே விஜய் ஒரு மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜயை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக குமரன் நிவின் வந்து ஜாலியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிவின் குமரன் கிட்ட இங்கே பாரு, நம்ம என்னதான் பண்ணாலும் விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே நிவின் வந்து சொல்லவும், இங்கே குமரன் இருந்துக்கிட்டே இப்போ ஒரு நிமிஷத்தில் விஜய் நான் எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேடி கெட்டப் போட்டுட்டு காவேரி மாதிரியே வந்து பேசுகிறாரு. இதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியலை. என்னென்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கொஞ்சம் நார்மலாக ஆயிடுறாரு. அப்புறம் 3 பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரன் வந்து நல்லா பேச செய்ய அதோட வேலையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. நைட்டு போல் தான் நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்த விஜய்கிட்ட எல்லாருமே வந்து என்னப்பா வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விஜய் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இல்லை கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உடனே இதை பார்த்த காவி இருந்துக்கிட்டே, ஏங்க இப்போ என்ன வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறத அந்த கடவுளே வந்து ஏற்றுக்க முடியலை, நீங்கள் வந்து முதலாளியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறாரு. நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க, சீக்கிரமே நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அதான் ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிற, பணம் நிறையா வச்சுருக்கிறியா, பிஸ்னஸ்க்கு பணத்துக்கு எங்கே போகிறது? ஓ சாரி விஜய் ரொம்பவே பணக்காரரு, பணம் விஷயத்தில் வந்து அவர் எதுக்காக கஷ்டப்படணும், அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வாங்கிட்டு வருவார் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் தான் ஒரு வீட்டை விட்டு வந்துட்டார்ல, அவங்க வீட்டில் இருந்து எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குதர்க்கமாக ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி கங்கா வந்து பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே கங்கா, நான் போயிட்டு அங்கே தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் பணம் வாங்கவே மாட்டேன், அது எப்போதுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்காக அங்கே போகணும், நான் வந்து எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் கங்கா அதுக்குமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ரெடி பண்ணி தர போறியா, எப்படி காவேரி உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குதா, வீட்டு வாடகையே கொடுக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் வளைகாப்பு வேற வருது, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவுலாம் இருக்குது கங்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா அதை பற்றிலாம் நீ எதுக்காக யோசிக்கிற, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கங்கா பொறாமையில் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து கண்டுக்காம தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை நைட்டுக்கு. இங்கே நம்ம கங்கா வந்து கால் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் தான் சொல்லிட்டு போனேன்ல, நான் கடையில் தான் இன்றைக்கி இங்கே வெளியவே சாப்பிட்டுக்குவேன், நீ சாப்பிட்டு தூங்கு கங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கங்கா குமரனை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாளுமே வந்து குமரன் வந்து வீட்டுக்குமே வரல, கடையிலேயே வந்து ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. கூட நம்ம நிவின் விஜயமே போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசி நாளுமே வந்துருச்சு. வளைகாப்புக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அப்போ கூட குமரன் வீட்டுக்கே வராமல் தைக்கிறாரு. இதனால கங்கா பயங்கர கோவப்படுறாங்க. ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க வீட்டில். அப்படி என்ன தான் அவருக்கு வந்து இந்த கடையில் வேலை இருக்குதோ தெரியல, 3-4 நாள் ஆக போகுது, வீட்டுக்கே வரல, நாளைக்கு வளைகாப்புக்காச்சும் வருவாரா இல்லை கடையிலே இருக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. மாமா அவரோட வேலையை தானக்கா பார்க்குறாரு, கொஞ்சம் அவருக்கு வேலை டைட்டாக இருக்குது போல், அதனால தான் இங்கே வீட்டுக்கு வராமல் இருக்கிறாரு, அதுக்காக நீ வந்து எதுக்காக இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரி டைம்லலாம் இவ்வளோ கோவப்படக்கூடாது, ஃபீல் பண்ணவும் கூடாது, ஹாப்பியாக இருக்கா, பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே வளைகாப்பு, கண்டிப்பாக மாமா வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன, உன் வீட்டுக்காரர் உன் பக்கத்துலேயே இருக்கிறாரு, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல், அதனால நீ பேச தான் செய்வ, நீ சந்தோஷமாக தான் இருப்ப, ஆனால் நான் அப்படியா, எனக்கு எல்லா பக்கமும் கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரியோட முகமே மாறிடுது. இங்கே சாரதம்மா பாட்டி இருந்துக்கிட்டு, ஏன் கங்கா இப்படிலாம் நீ பேசி காவேரியோட மனசை கஷ்டப்படுத்துகிற, அப்போ யாருமே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படலை, காவேரியை நான் எதுவுமே பேசிடக்கூடாது, அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வளைகாப்புக்கு இங்கே சாந்தியம்மாவும் கிளம்பி வந்துடுறாங்க, குமரனோட அம்மா.
இங்கே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. சாந்தி அம்மா வந்துக்கிட்டு இப்போ இங்கே என்ன நடக்குது, எதுக்காக ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் 4 நாள் ஆச்சு வீட்டுக்கு சரியாக வரதே இல்லை, கடையிலேயே வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவோட குடும்பத்தையே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என் பையனை பட்டினியாக போட்டு வச்சுருக்கிறீங்களா, உங்களுக்கு என் பையனை சம்பாதிச்சு கொடுக்குறதுக்காக தான் இங்கே அனுப்பிச்சி விட்டேனா, அப்போவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், இந்த கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புராணம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, அத்தை ஏன் தான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, மாமா இத்தனை நாளாக வந்து வீட்டுக்கு வரப்போக தான் இருப்பார், ஒரு 3-4 நாள் ஏதோ ஒரு ஒர்க்கு போல், ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கு போல், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னடி ஒர்க்கு, உடம்பு தான் முக்கியம், இப்படி ராப்பகலாக வேலைன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துருந்தா அவன் உடம்பு என்னத்துக்காகும், இப்போவே நாங்கள் கடைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தி அம்மாவும் கங்காவும் வந்து கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த டைமில் குமரன் வந்து வராரு. குமரனை பார்த்ததுக்கப்புறம் இங்கே சாந்தி அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா விஷயத்த கேள்விப்பட்டேன், எதுக்காக வீட்டுக்கே வராமல் கடையிலே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா அவ்வளோதாம்மா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்ததுமே இங்கே கங்கா கேட்ட ப்ளவுஸை வந்து கொடுக்குறாங்க. இந்தா கங்கா, நீ பிடிச்ச மாதிரி நீ கேட்ட மாதிரியே ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி தந்திருக்கிறேன், ரொம்பவே அழகாக இருக்குல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்க்குறாங்க நம்ம கங்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பேரும் கிளம்புங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க. இப்போ வா, இப்போ இதுக்காக வெளியே, மணி 8 மணியே ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல 8 மணியானா என்ன, கடையெல்லாம் வந்து 10 மணிக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, வாங்க அப்படியே ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு முன்கூட்டியே குமரன் வந்து விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இங்கே கங்காவை வந்து ஜுவல்லரி ஷாப்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சிரிச்சுட்டு நிற்கிறாரு. அக்கா என்னக்கா இப்படி நின்றுட்டு இருக்கிற, போக்கா சீக்கிரம் கிளம்பி வா, மாமா தான் வந்து வெளியே கூட்டு போகணுன்னு சொல்கிறார்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கங்காவுமே வந்து கிளம்ப போகிறாங்க. உடனே இங்கே குமரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு கங்கா, ரொம்ப அழகான saree கட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா கடைக்கு தானே போகிறோம், அப்புறம் எதுக்கு அழகான saree, சும்மா கட்டிட்டு வாவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கங்கா வந்து அழகாக கிளம்பி வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு கேப் மாதிரி புக் பண்ணி எல்லாருமே போகிறாங்க. அப்போ இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, மாமா எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து சஸ்பென்ஸ் வந்து வைக்கிறாரு. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, உன் மாமா வந்து என்ன பெரிய ஒரு நகை கடைக்காக கூட்டு போகிறாரு, இங்கே இதனால பக்கத்தில் ஒரு கடைக்கு பொட்டி கடைக்கு கூட்டு போவார் சுற்றி பார்க்க, இது ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட இங்கே குமரனை வந்து மட்டம் தட்டி பேசுகிற மாதிரியே கங்கா வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் கூட காவேரி வந்து குமரனை வந்து விட்டு கொடுக்காம வந்து பேசுகிறாங்க. ஏங்க்கா, மாமா உனக்காக எது வேணாலும் பண்ணுவார், ஏன் நகை கடைக்கெலாம் கூட்டு போக மாட்டாரா மாமாவை நீ என்ன நினச்ச அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை கேட்டு நம்ம குமரன் வந்து அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகை கடை முன்னாடி வந்து காரை வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க. இங்கே கங்கா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்ன வழி மாறி எதுவும் வந்து நீங்கள் வந்துட்டீங்களா, எதுக்காக இப்போ இவ்வளோ பெரிய நகை கடைக்கு முன்னாடி நீங்கள் வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்க, கங்கா நீ இறங்கு கங்கா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னங்க எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ வா ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வந்து கையை பிடிச்சி நம்ம குமரன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாம்மா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு, இந்த குமரனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, கையில் காசே இல்லாமல் எதுக்காக இவ்வளோ பெரிய நகை கடைக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எதுக்காக இப்போது உன் மாமா வந்து கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு தெரியுமா, உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நகை எல்லாத்தையுமே வாங்கி தரதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போயிட்டு இங்கே கங்காவை வந்து, இங்கே பாரு கங்கா, உனக்கு என்னெல்லாம் நகை வேணுமோ எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவுக்கு, என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா, எல்லோரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா, இவ்வளோ தூரம் வந்து நான் கூப்பிட்டு வருவேனா, நீ வாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஜுவல்ஸையுமே வந்து பார்க்குறாங்க. இந்த ஒட்டியானெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லைங்க அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ரேட்டு அதிகமாக வரும், அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவர் பணத்துக்கு என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் கையில் நம்ம குமரன் ஒரு பேக் வச்சுருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா தேவையான பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க பில்லை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்கா வாங்கிக்கோ, என்ன தான் இப்படி யோசிச்சு நிற்கிற,
இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி கிள்ளி பார்க்குறாங்க. கங்கா, இது எல்லாமும் வந்து உண்மைதான் சரியா, கனவுலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீ வந்து வாங்கிக்கோ நகையை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நகையுமே வாங்கி இங்கே கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க, இவ்வளோ பணம் எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே நான் வந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டது. நான் வந்து ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோவப்படல. ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை நான் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை விட எக்ஸ்ட்ராவே வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்களை போய்ட்டு தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நம்ம கங்கா வந்து குமரனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சாரதம் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. ஆனால் சாந்தி அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை. இந்த கங்காவுக்கு இவ்வளோ செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் என் மகனை எப்படி மட்டம் தட்டி பேசி கல்யாணமே பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தா, இவளுக்கு போய்ட்டு இவ்வளோ பண்ணுறானே, பெத்த தாய்க்கு எதுவுமே பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.